ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கெட்ஸ் இட் கோ. இப்போ நம்ம இந்த ட்ரிப்பில் வந்துட்டு பெரிய பெரிய சாதனைலாம் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, நம்ம யூரோப் போகிறோம். இப்போ என்னோடய ட்ரீம் ட்ரிப் இது. ரொம்ப மாதமாக பிளான் பண்ண விஷயம் இது. ரொம்ப வருஷமாக யோசித்த விஷயம். ரொம்ப மாதமாக பிளான் பண்ணி ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இப்போ ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாம்பே போகிறோங்க. பாம்பே போய்ட்டு அங்கேருந்து மிலான் ஃப்ளைட் இருக்கு எனக்கு. இட்டாலி மிலான் போயிட்டு நாளைக்கு ஈவினிங் ரீச் ஆகிட்டு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இட்டாலியில் நிறைய இடம் பார்க்க வேண்டிய இருக்குது. வெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் போகிறேன் இந்த ட்ரிப்பில். இது ஒரு ட்ராவல் ஸ்பீ மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. मुझे क्या लगा कि वो जब मैम कर रही थी तो मुझे क्या लगा कि वो उसी के लिए मुझे बुला रही है. கைஸ், புள்ளியாக பாம்பே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துட்டோம். எனக்கு ஏர்போர்ட் ஃபீலிங்கே வரல. நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. செம்ம க்ரௌடடாக இருக்குது. மக்கள்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. உள்ளே போவோம். இப்போ நம்ம டெர்மினல் 1லேருந்து ஃப்ரீ ஷட்டில் பஸ் வந்தது. ஸோ அதில் ஏறி டெர்மினல் 2 வந்துட்டோம். ஸோ இது உள்ளே போயிட்டு தான் நம்ம ஃப்ளைட் ஏறணும். ஸோ இதில் பாம்பே ஏர்போர்ட். நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் இங்கேருந்து தான் ஃப்ளைட் ஏறுவாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ரைஸ் இப்போ நிறையா சோதிக்கிறாங்க. இப்போ தான் செகண்ட் கவுண்டருக்கு வந்தோம். பேக்லாம் கொடுத்துட்டு கேட்கும்போது, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, எத்தனை நாள் போகிறீங்க, இந்த மாதிரி உள்ள கேள்வி. நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி ஃபுல்லாக செக் பண்ணி என்னோடய கம்ப்ளீட் ஐட்னரி வேறு வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே கொடுத்தேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்னோடய ரிட்டன் டிக்கெட்லாம் போயிட்டு அவங்க போய் எங்கேயோ வெரிஃபைலாம் பண்ணிவிட்டு அது உண்மையான டிக்கெட் அப்படின்றலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சு இது பண்ணாங்க, ஹோல்ட் பண்ணாங்க. அதை கேட்டேன், எதுக்கு வந்து நீங்கள் இங்கேயே செக் பண்ணுறீங்க, இமிக்ரேஷனில் தானே அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒன்றே இல்லை சார், இது ப்ரொசீஜர் தான், நாங்களும் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் அங்கே கோயத்துலேருந்து அப்புறம் ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே இதில் போர்டிங்கில் சரி கவுண்டரில் இருந்தால் வந்து சொன்ன இந்த மாதிரி நான் இங்கெல்லாம் போகிறேன், எத்தனை கண்ட்ரிஸ் போகிறேன்னா இவ்வளோ கண்ட்ரிஸ் போகிறீங்களான்ட்டு ஷாக் ஆகிட்டு, சரி ஓகே சார் வெரிஃபை பண்ணிட்டோம், ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னன்னா இங்கே இந்தியாவுக்குள்ளேயே இவ்வளோ கேள்வி கேட்குறானுங்க. நம்ம அங்கே போகும்போது அவங்களோட இமிக்ரேஷனில் யூரோப்பியன் இமிக்ரேஷன் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இட்டாலியில் என்ட்ரு ஆகிறோமா அப்படின்றது இப்போ சேலஞ்சிங்காக போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. பார்ப்போம்.